மாஸ்டர் அவருக்கு தரப்பட்ட தலைப்பிலே முகலாய பேரரசு அதில் பாதுகாக்கப்பட்ட நல்லிணக்கம் அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப சிறப்பாக பேசினார். இன்னைக்கு நம்ம நாட்டில் முகலாயர்களுடைய வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய அவர்களை கொடூரமான அரசர்களாக சித்தரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலையில அவர் பேசினார். அவர் சிறப்பாக கருத்துக்களை எடுத்து சொன்னார். இந்த கருத்தரங்கில் பேசப்பட்ட உரைகளில் ஒரு சிறந்த உரையாக அவருடைய உரை இருந்தது என்கிறது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம். அவர் அதுக்கு கொண்டு வந்த ஆதாரங்களும் முக்கியமானது, அதுக்கு பயன்படுத்தின வாசகங்களும் முக்கியமானது. நம்ம இதெல்லாம் பழகிற வருஷம் தானே, இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளை நம்ம மேம்படுத்தி கொள்ளும் போது அதுக்கு ஒரு தரம், ஒரு மெச்சூரிட்டி, ஒரு ப்ரொஃபஷனலிசம், ஒரு சிறந்த உரைக்கான தரம் அதில் வந்துடும். நம்ம அவர் இடையில ஒரு வாசகம் சொன்னார். என்ன வாசகம்னா, ஒரு பொய்யை விட மோசமானது பாதி உண்மையை சொல்வது. நம்ம பேச்சையே இதை வச்சு தொடங்கணும்னு வைக்க ஒரு கவர்ச்சி வரும். பேச்ச தொடங்கும் போதே இதை வச்சு தொடங்கணும்னு வைங்க ஒரு கவர்ச்சி வரும். முகலாய வரலாற்றின் மீது இப்படித்தான் பொய்யை விட பாதி உண்மையை சொல்லி பாதி மறைக்கிறார்கள் அப்படின்றத சொல்லும்போது அது முதல் ஒரு கவர்ச்சி ஈர்ப்பு வரும். அதுக்கப்புறம் நாம பேச சொல்லலாம். அதான் வேற ஆரம்பிக்கிறதுக்கு பல வழிகள் இருக்கு. இன்னும் நம் நாட்டில் சுதந்திர தின கொடியை செங்கோட்டையில் இருந்துதான் நம்முடைய பிரதமர் ஏற்றிக் கொண்டிருக்கிறார். இன்னும் நம் நாட்டுக்கு அரசு விருந்தினர்கள் வருகிற போது ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலை தான் கூட்டிக் கொண்டு போய் காட்டிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் விஷயங்களை சொன்னா அந்த முகலாயர்களுடைய வரலாற்று பெருமை என்னங்கிறத நிலைநிறுத்திட்டு இவங்க இந்த நாட்டுக்கு அநீதி இழைத்தார்கள் என்று பேசுவதை விட பெரிய அநீதி வேறு ஒன்று இல்லை, அல்லது அக்கிரமம் வேறு ஒன்று இல்லை என்று நாம சொல்லலாம். அதை அவுரங்கசீபை சொல்லும் போது 50 வருஷம் இந்தியாவை ஆட்சி செய்தவர். இந்தியாவை 50 வருஷம் ஆட்சி செய்தவர். 1 வருஷம் 2 வருஷம் ஆட்சியை தாக்கு பிடிக்கிறதுக்கே படாத பாடுபடுற காலகட்டத்துல 50 வருஷம் ஒருத்தர் ஆட்சி செய்யறவர் மக்கள் இடத்துல வன்முறை குணத்தை கொண்டவராக இருந்திருப்பார் என்றால் அது எப்படி சாத்தியப்படும் அப்படிங்கிறத என்ன செய்யறார். 2வது, இந்தியாவை பெரிய அளவில் ஆட்சி செய்யும். எங்கிருந்து காபூரிலிருந்து நம்ம செங்கல்பட்டு வரைக்குமான பெரிய அளவில் இந்தியாவை ஆட்சி செய்தவர் அவர். அவ்வளவு தூரம் நிலப்பரப்பை 50 வருஷம் ஆட்சி செய்தவர். மக்களிடையே மக்கள் எல்லோருடைய அன்பை பெறாமல் ஆட்சி செய்திருப்பார் என்பது சொல்றதை விட அறியாமை வேறொன்று இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை நம்ம கருத்துக்களாக சொல்லும் போது அந்த கருத்துக்களில் ஈர்ப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அருமையான பேசின இங்க எல்லாரும் பேசிட்டாங்க இல்லையா, மாஷா அல்லாஹ். இந்த கருத்தரங்கில் பேசிய அனைத்து சகோதரர்களுமே நல்லா பேசினாங்க. யாருமே குறை சொல்ற மாதிரி இல்லை. எல்லாருமே அவங்களுக்கு உண்டான தலைப்புகள்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயத்த பேசினாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் சொன்ன இடையே நான் சொன்ன கருத்துக்கள் கூட நம்முடைய உரையை மேம்படுத்தி கொண்டால் எந்த வகையில், நான் ஆரம்பத்துல சொல்லலாம் இல்லையா, நம்ம இன்னைக்கு ஒரு விவாதங்களை கருத்தரங்கம்னால ஒரு விவாதம் மாதிரி தான் இருந்துச்சு தலைப்பு. விவாதங்களை கையில் எடுத்து பேசுகிற போது எந்த மாதிரி விஷயங்களை சொல்லும் போது மக்களுடைய அட்டென்ஷன், மக்களுடைய கவனத்தை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் நான் இடையில பல செய்திகளை சொன்னேன். இப்படி சொன்னா நல்லா இருக்கும், இப்படி சொன்னா நல்லா இருக்கும்னு சொன்னேன். அது தவிர வேற உரைகளில் எந்த குறையும் இல்லை. அருமையாக பேசினார்கள். நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இன்னைக்கு இந்த துறை அதிகம் தேவைப்படக்கூடிய துறை. எந்த துறை? குற்றச்சாட்டுகள் என்ன, அதுக்கு எப்படி பதில் சொல்றது, இது அதிகம் கவனிக்க வேணும். கவனிச்சு பழகிற கடமை நமக்கு இருக்கு. நான் ரொம்ப கவலைப்படுறது, இன்னைக்கு இவ்வளவு நேரம் பயானுக்கு போனா கூட 1 மணி நேரம் தான் போதும். இன்னைக்கு அசரத்தை கூட்டிட்டு 4 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க. 4 மணி நேரம் கவனிப்படுறோம். 4 மணி நேரம் உட்கார வச்சுட்டீங்க. அப்ப என்ன அதுக்கு? ஆனாலும் சரின்னு நாம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எனக்கு ரொம்ப வருத்தம் இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த சமூக மீடியாக்களுடைய உலகத்துல டிபேட்டு தான் பெருசா இருக்கு இல்லைங்களா? நம்ம சாதாரணமா டிவி பார்க்கறதுல டிபேட்டுக்கு தான் நேருக்கு நேர்பட பேசணும் அப்படின்னு இப்படின்னு டிபேட்டு தான் இருக்கு. இந்த டிபேட்டு பெரிய தீவிகள்ல மட்டும் இல்லை, சின்னதா சேனல்கள் ஆரம்பிக்கிறவங்க கூட இந்த டிபேட்டு தான் போறாங்க. இன்னைக்கு யாரு ஹீரோவா இருக்காங்க அப்படின்னா, இந்த டிபேட்டுகள்ல யாரு சரியா பதில் பேசுறாங்களோ அவங்கதான் இன்னைக்கு ஹீரோவர்களா இருக்காங்க. இதுல ஆலிம்களுடைய பங்கு ரொம்ப கம்மியா இருக்கு.
இஸ்லாத்தை பத்தி கேள்வி கேட்கறதுன்னு வரும்போது கூட ஆலிம்கள்கிட்ட கேட்காம யார்கிட்ட போறாங்க? ஆலிம் அல்லாத பேசக்கூடியவங்கள்ட்ட போறாங்க. நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன், நம்மளுடைய பிரதிநிதித்துவம் ரொம்ப குறைவா இருக்கு. அதுக்கான காரணத்தை தான் நான் ஆரம்பத்திலிருந்து பேசிட்டு வரேன். இன்னைக்கு எப்படி பதில் சொன்னால் இவர்களை கவர முடியும், இவர்களை ஈர்க்க முடியும் அப்படிங்கிறத நாம படிக்க வேண்டியிருக்கு. அதுக்காகத்தான் வழிமுறைகளை தான் நான் சொன்னேன். பிரச்சனைகள் என்னன்னு நம்ம படிக்க நான் மாணவர்களை கேட்டுக்கொள்வேன். நீங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி, எல்லாருமே நாங்க எல்லாம் உங்களை மாதிரி உட்கார்ந்து வந்தவங்க தான். இப்ப நம்மளோட பொறுப்பு என்னன்னா, நமக்கு நம்ம என்ன பாடத்திட்டம் இருக்கோ மதரசால ஓதுறோமோ அதை மட்டும் இல்லாம இந்த தீனுக்கானவங்க நம்ம அப்படிங்கிற கருத்துல இந்த தீனுக்கான என்னென்ன வாதங்களை நாம் பழக வேண்டுமோ அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பழகணும். அதுல எல்லாம் கவனம் செலுத்தணும், அதையெல்லாம் நாம படிக்கணும். இது நம்முடைய பாடத்திட்டத்துக்கு அப்பாற்படும். பாடத்திட்டத்துல இதையெல்லாம் பேசி தருவாங்களா? இஸ்லாமும் பலதார மனமும் அப்படின்றது பாடத்திட்டத்துல பேசுவாங்களா? பாடத்திட்டத்துல பேச மாட்டாங்க. இஸ்லாமும் பயங்கரவாதமும் குற்றச்சாட்டுகள்ன்றது பாடத்திட்டத்துல இருக்குமா? பாடத்திட்டத்துல இருக்காது. அப்ப பாடத்திட்டத்துல படிக்க முடியாட்டி கூட நாம தான் என்ன செய்யணும், ஹசரத்மார்களுக்கு வாழும் போது நமக்கு அது ஒரு பெரிய வாய்ப்பு. என்ன ஒரு சந்தேகத்தையும் என்ன செஞ்சிடலாம், கேட்டுக்கலாம். இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன சொல்றது, இதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னு நம்ம கேட்டுக்கலாம். அதனால இந்த மாதிரியான சபைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது உண்மையில பாராட்டுக்குரியது. அது செய்யப்பட வேண்டும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. இன்னும் சொல்ல போனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம அந்த மீடியாக்கள்ல நடக்கிற டிபேட் மாதிரி இந்த கருத்தரங்கம் கூட அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடுச்சு இல்லைங்களா? பெருசா நடக்கிறது இல்லை, ஆனா நடக்கத்தான் செய்யுது. இந்த கருத்தரங்கம் அப்படிங்கிறது உண்மையில சிறப்பான ஒரு விஷயம்தான். நாம இன்னைக்கு இருக்கிற நடைமுறையில் இந்த டிபேட் நடைமுறையா இருக்கு இல்லையா? இதற்கெல்லாம் நாம் நம்முடைய வருங்கால தலைமுறையை நாம் பழக்கப்படுத்தும் போது நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஓதக்கூடிய காலகட்டத்துல நம்முடைய பாடத்திட்டங்கள்ல நம்முடைய சபக்குகள்ல நம்ம கவனம் செலுத்துற மாதிரி பொதுவான மார்க்க விவகாரங்கள்லையும் நாம கவனம் செலுத்தணும். அதுல என்ன பேசப்படுது, என்ன கருத்துக்கள் சொல்லப்படுது அப்படிங்கிறத கவனிச்சுக்கணும். கேள்வி எழுப்பணும், என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு இப்ப இங்க பேசணும், கட்டாய மதமாற்றம்னு பேசணும். கட்டாய மதமாற்றம் இஸ்லாத்துல இருக்குதா அப்படிங்கிறத ஏதாச்சும் உண்மையா நம்ம படிக்கணும். இஸ்லாத்துல என்ன உண்மையா அப்படி இருக்கா? எல்லாரும் முஸ்லீம் ஆகணும்னு விரும்புறோமா இல்லையா? முஸ்லீம் ஆகணும்னு விரும்புறோமா இல்லையா? கட்டாய மதமாற்றம் பண்றதுக்கு நம்மகிட்ட அந்த ஐடியா இருக்கா மார்க்கத்துல? அதை உண்மையா படிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி நடந்துச்சு, ஹலீஃபாக்கள் காலத்துல எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது சம்பந்தமா இது தலைப்பில் இருக்கிற விஷயம். எந்த ஒரு தலைப்பையும் முழுசா படிக்கணும். உங்க எல்லாருக்கும் பொதுவா நான் சொல்றது என்னன்னா, நம்ம எல்லாம் தஸ்ரீஹுல் மன்திக் ஓதணும் இல்லையா? அது மாதிரி நம்மளுடைய கண்ணை திறக்கிற ஒரு துறை வேற ஒன்றும் கிடையாது. நாம புரியாம ஓதுற துறை அது ஒண்ணுதான் இல்லையா? சொல்ல நானும் ஓதி கொடுத்து பாக்குறேன், புரிய மாட்டேங்குது. எப்ப என்ன சொல்றாரு? ஓதி பாக்குறேன் புரிய மாட்டேங்குதுன்னு அல்ல, ஓதி கொடுத்து பாக்குறேன் புரிய மாட்டேங்குது. அது சும்மா சொல்றது. நம்மளுடைய கண்ணை திறக்கிற கித்தா இருக்கா இல்லையா? தூக்கிட்டேன் தஸ்ரீமந்திக்கு வச்சிருக்கோம். மாஷா அல்லாஹ் சரத், அதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வச்சது. அது என்ன சொல்லுது? தஸ்ரீல் மந்திக்கு என்ன சொல்லுது? எதையும் கவனி, எதை பத்தியும் கேளு இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இன்சானுக்கு விளக்கம் சொல்றது வேற எங்கேயுமே கிடையாது. இன்சானுக்கு வேற யார்கிட்டையும் போய் கேட்டு பாருங்க. நானும் நிறைய படிச்சவங்கள்ட்ட கேட்டு பார்த்துருக்கேன். இன்சான்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இன்சான் என்னப்பா? இப்படி யாராவது பதில் சொல்லியிருக்கோம்? வேற யாராவது படிச்சவங்கள்ட்ட போய் இன்சானுக்கு ஒரு பதில் சொல்லுங்கன்னு கேளுங்க. சயின்ஸ் படிச்சவங்கள்ட்ட போய் கேளுங்க, மனுஷன் தான் என்ன நடக்கும் கேட்டு பாருங்க, சொல்ல மாட்டோம். நம்ம என்ன சொல்லுவோம்? ஹயவானுக்கு ஒரு விளக்கம் வச்சிருக்கோமா இல்லையா? என்ன விளக்கம்? ஜிஸ்மும் நாமையும் அப்படி எல்லாம் வருமா இல்லையா? நானும் 30 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். ஹயவானுக்கு விளக்கம் சொல்லுவோம், ஜிஸ்முக்கு விளக்கம் சொல்லுவோம், வச்சிருக்கோமா இல்லையா? எதையுமே விடல. இப்படி ஒவ்வொன்னையும் அது என்ன ஹகாயிக்குல் அஷ்யா இல்லையா?
அது என்ன அப்படின்னு தேடி பார்க்கிற உணர்வை தர்றது என்ன கிதாபு? இப்ப நம்ம அல்லாஹ் என்னன்னு தேடி பார்த்து, நபி பார்த்துருமா இல்லைங்களா? தாரீஃப்ங்கிறத எங்க கேள்விப்படுறோம்? மந்திகள் தானே கேள்விப்படுறோம். அப்ப தாரீஃப்ங்கிற ஒரு வார்த்தை இருக்க நம்ம சமூகத்துக்கு இருக்கிற மாதிரி, நம்ம சமூகம்னா ஆலிம் சமூகம், நம்ம சமூகத்துக்கு இருக்கிற மாதிரி பழக்கம் வேற எந்த சமூகத்துக்கும் கிடையாது. அன்னைக்கு படிச்சது தான் தாரீஃப்ங்கிறது. இன்னைக்கும் நான் செய்யற பழக்கம், ஏதாவது புதுசா வந்துச்சுன்னா என்னுடைய தாரீஃப் என்னன்னு படிப்பேன். ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா இதனுடைய, இப்ப உதாரணமாக ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஸ்பேஸ், வானத்தில் இருக்கிற ஒரு புது ஒரு நட்சத்திரத்தை பத்தி சொல்றாங்க அப்படின்னா நான் முதல்ல அதனுடைய தாரீஃப் என்னன்னு பார்ப்பேன். இந்த பழக்கம் அன்னைக்கு வந்தது. இப்ப தாரீஃப் என்னன்னு பார்க்கும்போது அது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிற வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இது நமக்கு ஊட்டப்பட்ட குணம். இந்த குணத்தை வெறும் பரீட்சை எழுதுறதுக்காக மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. லைஃப்ல பயன்படுத்த, ஒவ்வொரு புது விஷயம் வரும்போதும் இது என்ன, இது ஒரு ஒரு ஆப் வந்துச்சுன்னா இந்த ஆப் என்ன, ஒரு புதுசா ஒரு ஒரு டிவைஸ் வருதுன்னா இந்த டிவைஸ் என்ன, எல்லாத்துலயும் கேள்வி வருமா? இது என்ன அப்படின்னு கேட்டு பழகிற இயல்பு நமக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் வரும். மாணவர்களுக்கு ஏதாவது சில செய்திகள் சொல்லணும் நான் அந்த நாள இந்த கருத்தரங்கத்துக்கு சேர்ந்து சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியை சொல்றேன். நம்ம பழக வேண்டியது ஒவ்வொரு எந்தெல்லாம் கேள்விப்படுறோமோ கேள்விப்படுற ஒவ்வொரு விஷயத்திலும் இது என்ன என்று தெரிஞ்சு கொள்ள பழகினால் நிச்சயமாக நாம் பிரகாசிக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு அவுரங்கசீப் சொன்னோமா இல்லையா? இப்ப அவுரங்கசீப் நீங்க நிறைய பேரை பாருங்க, அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாம் சொன்னார். ஒரு இடத்துல கூட ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லாம விடல. ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார். ஆனா ஒரு இடத்துல கூட அவர் என்ன சொல்லல, அவர் எத்தனாவது வருஷம் இருந்தாருன்னு சொல்லு. மக்களை கவர்ற விஷயம் என்ன? நான் என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? அவுரங்கசீப்பை பத்தி ஒரு தகவல் சொன்னேன். என்ன தகவல் சொன்னேன்? ஜனங்களை கவர்ற விஷயம் என்ன? இன்னைக்கு 4 வருஷத்தை தாட்டுறதுக்கே படாத பாடுபடுறான். 5 வருஷம் தாட்டுறதுக்கு. அவர் எத்தனை வருஷம் இருந்திருக்காரு? 50 வருஷம் இருந்திருக்காரு. அதுவும் சின்ன ஊர் அல்ல. இன்னும் என்ன சொன்னேன், எங்க இருந்துன்னு சொன்னேன்? காபூலிலிருந்து செங்கல்பட்டு வரைக்கும். ஏன் நான் வேணும்னு தான் சொன்னேன், நீங்க கவனிக்கணும்னு தான் சொன்னேன். காபூல் எங்க இருக்கு? ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், இந்த நம்முடைய இந்தியா, இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஆட்சி செய்த ஒரு அரசர் யார்தான்? அப்ப நாம ஒரு செய்தியை சொல்ல வரும்போது அதை பத்திய தாரீஃப் படிச்சு, தாரீஃப்ங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இன்ஷா அல்லாஹ் நம்ம ஞாபகத்தில் வச்சிருக்கோம். இனி எதை கேள்விப்படுறோமோ அதை பத்தி என்ன செஞ்சிடணும்? தாரீஃப் படிச்சோம். இது என்ன அப்படின்னு தாரீஃப் படிக்கணும். அது சார்ந்து என்ன விஷயங்கள் இருக்குதோ அதையெல்லாம் படிக்கணும். எப்போதும் சொல்ற ஒரு விஷயம் தான் மாணவர்களுக்கு நிறைய படிக்கணும். இன்னைக்கு எல்லாம் செல்போன் வச்சு யூஸ் பண்ற போது கூட பொழுதுபோக்குக்கு யூஸ் பண்றதா இருந்தா பொழுதுபோக்குக்கு யூஸ் பண்ணலாம், அப்படித்தானே? நீங்க உங்க போனை என் கையில கொடுத்தீங்கன்னா உங்க இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். பிடிச்சிட முடியுமா? முடியாது. இன்ட்ரெஸ்ட் என்ன? நம்ம பேசுறது இந்த போனுக்கு கேக்குது. நீங்க வேணா பேசி பாருங்களேன். இன்னைக்கு 2 லுங்கி எடுக்கணும் அப்படின்னு பேசுனீங்கன்னு வைங்க, உங்க பேஸ்புக் திறந்தீங்கன்னா லுங்கி விளம்பரம் வருதா இல்லைங்களா? நீங்க ஒரு தடவை சர்ச் பண்ணிட்டு வருமா இல்லைங்க? என்னன்னா அப்படி வச்சிருக்கேன். நம்முடைய இன்ட்ரெஸ்ட நாம அறிவு தகவல்களை தேடுதல் அப்படின்னு 2 தடவை பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வரக்கூடிய தகவல் எல்லாம் எதுவா இருக்கும்? அறிவு தகவலா தான் இருக்கு. அப்ப முதல்ல ஒரு விஷயம் முடிவு பண்ணணும், என் அறிவை பெருக்கிக் கொள்வதில் நான் ஈடுபடுவேன். மாணவர்கள் ஓதுகிற காலத்துல முடிவு பண்ண வேண்டிய விஷயம், என் அறிவை பெருக்கிக் கொள்வதில் நம்ம என்ன துஆ கேட்போம் எல்லா இடத்துல? நபி கேட்போமா இல்லையா? அது வெறும் கேள்வியா மட்டும் இருக்கக்கூடாது. நான் சிங்கப்பூர்ல ஒரு பையன்கிட்ட கேட்டேன், தம்பி நீ என்ன ஆக போற? அவன் சொன்னா நான் பைலட் ஆக போறேன். வெரி குட், வெரி நைஸ் அப்படின்னா. வெரி குட். அதுக்கு என்ன நீ முயற்சி பண்ணிருக்க அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் தெரியல. ஒன்றும் அப்படி நாம இருக்கக்கூடாது.
நாம எதுக்கு வந்துட்டோம்? தீன படிக்கிறதுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? தீன படிக்கிறது. அப்படித்தானே வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? தீன படிக்கிறது. அப்ப எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படிச்சு, இது ஒண்ணு போதும், வேற எதுவுமே வேணாம். தீன படிக்க வந்திருக்கோம். அதனால என்னெல்லாம் தீன் விஷயத்தில் படித்துக் கொள்ள முடியுமோ அதை முழுசா நிறைய படிச்சுக்கிறதுக்கு நாம முயற்சி செய்யணும். அதுல நாம கவனம் செலுத்த வேண்டியது என்னன்னா, வித்தியாசமான விஷயங்களை கவனிக்க வேண்டும். வித்தியாசமான விஷயங்களை கவனிக்க. உதாரணத்துக்கு ஒரு தலைப்பின் கீழே சகஜமா எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு தலைப்பின் கீழே சகஜமான கருத்துக்கள் இருக்குமா இல்லையா? அதை எல்லாரும் சொல்லுவாங்க. சொல்லிட்டே வரும்போது இடையில ஒரு வித்தியாசமான கருத்து. இப்ப அந்த ஒரு சகோதரர் பேசினார். பேசும்போது அதுல என்ன இருந்துச்சு? ஒரு வாசகம் இருந்துச்சு. நான் நோட் பண்ணி வச்சேன். ஒரு பொய்யை விட மோசமானது பாதி உண்மையை சொல்வதுன்னு சொன்னார். ஒரு கருத்து தானே. இது மாதிரி வித்தியாசமான கருத்துக்களை நாம் கவனிக்கணும். எல்லா விஷயத்தையும் படிக்கிறதோட அது என்ன வித்தியாசமா சொன்னாரு அப்படின்னு கவனிக்கணும். அதை தேடணும். வித்தியாசமான விஷயங்களை தேடணும். புதிய விஷயங்கள், பெரிய சொல்லப்படாத விஷயங்கள் நிறைய இருக்கும். அதை நம்ம தேடணும். வரலாறு படிச்சா தஃசீர்ல இருக்கும். எங்க இருக்கும்? தஃசீர்ல இருக்கும், ஹதீஸுகள்ல இருக்கும். அதை நாம தேடணும். நம்மளுடைய கவனம் அப்படி இருக்கணும். இது வித்தியாசமான விஷயம், இதை நாம கேட்ச் பண்ணி ஒரு வித்தியாசமான விஷயங்களை கேட்ச் பண்ணணும். அதை நம்ம எழுதி வைக்கணும். என்ன செய்யணும்? எழுதி வைக்கணும். இதுல நோட் புக்ல நம்ம குறிப்பு எழுதி வைக்கணும். குறிப்பு எழுதி வைக்கிறது ரொம்ப பயன்படக்கூடியது. அதிலும் குறிப்பா பேச்சாளர்களுக்கு பயன்படக்கூடியது. காப்பி அடிக்கக்கூடாது. பேசும்போது என்ன செய்யக்கூடாது? அவர் பேசுற மாதிரியே பேசுறது. அந்த ஒரு இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் இப்படி செய்யறாங்க. ஒரு சிடினா சிடி கேட்கறது, ஒரு யூடியூப் சேனல். வாழ்க்கையில மகா மட்டமான குணம் என்ன குணம்? என்ன குணம்? காப்பி அப்படின்னு முடிவு செஞ்சு பரீட்சையிலையும் என்ன செய்யக்கூடாது? பரீட்சையிலையும் அடுத்தவனை பார்த்து எழுதக்கூடாது. சுய கௌரவம் ஒண்ணு நமக்கு இருக்கணும். என் பேப்பர் இதை நான் எழுதுவேன். என் பேப்பர் இதை நான் எழுதுவேன். என் உரை இதை நான் தயார் செய்வேன். என் பேச்சு இதை நான் தயார் செய்வேன். அந்த சுய கௌரவம் நமக்கு இருக்கணும். அந்த கௌரவம் இருக்கும்போது அதை நிலப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் என்னன்னா, வித்தியாசமான விஷயங்களையா தேடணும். வித்தியாசமானதுன்னா இல்லாததை சொல்றதுன்னு அர்த்தம் அல்ல. வித்தியாசமானதுன்னா இல்லாததை சொல்றதுன்னு அர்த்தம் அல்ல. அதிகம் கவனிக்கப்படாதது. அந்த கவனிக்கப்படாத விஷயங்களை நாம தேர்ந்தெடுக்கணும். அந்த விஷயங்களை நாம தொகுத்து வச்சுக்கணும். அந்த வித்தியாசமாக சொல்ற வடிவத்தை தேர்ந்தெடுக்கணும். இன்னைக்கு நான் பல இடத்துலையும் உங்களுடைய பேச்சு எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஃபார்மல் நடைமுறையில் இருந்துச்சு. அந்த ஃபார்மல் நடைமுறையிலிருந்து மாறி இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ப வித்தியாசமா சொல்றதுக்கான ஒரு நடைமுறைக்கு நாம என்ன செய்யணும்? பழகணும். அதுக்கு ரிஸ்க் எடுக்கணும். ஒரு பயான் பண்ண போறோம். இந்த பயானை கேட்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த பயானை இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்வாங்க. ஒரு விஷயத்தை கேட்க வைக்கிறதுக்கு ஒரு கேள்வி எழுப்பி கேட்க வைப்பாங்கன்னு இருக்கா இல்லையா? நாம என்ன செய்யணும்? நம்மளுடைய பயானை கேட்க வைக்க. இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த முகலாயர்கள் இதுவரைக்கும் இந்தியாவுடைய சுதந்திர தரக்கூடிய எங்கிருந்தான் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம்? செங்கோட்டையிலிருந்து தான் ஏற்றிக் கொண்டிருக்கிறோம். யார் வந்தாலும் எங்கதான் காட்டிட்டு இருக்கோம்? தாஜ்மஹாலை தான் காட்டி. இது மாதிரி ஏதாவது ஒரு இது கவனிக்க வைக்குமா இல்லைங்களா? இன்னைக்கு தேவை இந்த அட்டென்ஷன் பெறுதல். பள்ளிவாசல ஜும்மா பயான் பண்றதா இருந்தாலும் அப்படித்தான். எனக்கு தெரிஞ்சதை நான் பேசிட்டு போறேன்னு நினைச்சா மக்கள்கிட்ட இருந்து உரிய ஒரு நன்மதிப்பை நாம வாங்க முடியாது. அவங்களுக்கு போய் சேர வேண்டியதை சேர்க்கிற விதத்துக்கு நாம முயற்சி எடுக்கணும். அது எப்படி பேசினா அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு நாம அக்கறை. அப்ப வித்தியாசமான விஷயங்களை நாம தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை, கருத்துக்களை கவனத்தில் எடுத்து பதிய வைக்கணும். நம்ம பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசமான ஸ்டைல் என்ன செய்யணும்? தேர்ந்தெடுக்கணும். காப்பி அடிக்க கூடாது. காப்பி அடிக்கிறவங்க அவர் மாதிரி பேசுறீங்கன்னா நீங்க எதுக்கு? ஒருத்தர் இருக்கார், அவர் மாதிரியே பேசுறீங்கன்னா நீங்க எதுக்கு? அப்படி பேசக்கூடாது. நாம நம்ம ஸ்டைலுக்கு ஒரு கருத்தை எடுத்து அவர்கிட்ட இருந்து கருத்து. உலகத்துல எல்லாமே திருடர்கள் தான். உலகத்துல
மார்க் ட்வைன் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சர்ச்சுக்கு போனார். அந்த சர்ச்சில் இருக்கிற பாதிரியார் எப்போதுமே ரொம்ப டிஃபரெண்டா பேசணும்னு நினைக்கிறவர். அவர் அந்த மாதிரி பேசி முடிச்சிட்டார். பேசி முடிச்சுட்டு ரூம்ல போயிருக்காரு. மார்க் ட்வைன் உள்ள போறார். உள்ள போய், ஃபாதர், இன்னைக்கு நீங்க பேசுறது அத்தனையும் நான் படிச்சிருக்கேன் ஃபாதர், ஒரு புக்ல படிச்சேன். பாதிரியாருக்கு திகைச்சு போயிட்டாரு. நான் இன்னைக்கு இவ்வளவு சிரமப்பட்டு பேசியிருக்கேன், இந்த அத்தனையும் ஒரு எந்த புக்ல படிச்சீங்க? எல்லாத்தையும் நான் டிக்ஷனரியில படிச்சேன் ஃபாதர். எங்க படிச்சிருக்காரு? சும்மா எல்லாமே எங்க இருக்கு, எல்லா வார்த்தையும் எங்க இருக்கும்? டிக்ஷனரியில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்ப நம்ம எல்லாருமே எதையாவது ஒண்ணு அங்கிருந்து எடுக்கணும், இங்கிருந்து எடுக்கணும், எல்லாம் எடுத்துதான் ஆகணும் நாம. ஆனா சொல்ற வடிவத்தில் நாம நமக்குன்னு ஒரு வடிவத்தை உருவாக்கி, அப்படி உருவாக்கும் போது நாம அதில் எதில் கவனம் செலுத்தணும்? நமக்குன்னு ஒரு வடிவத்தை உருவாக்கும் போது எதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னா, எங்கிட்ட எவ்வளவு விஷயம் இருக்கோ அதை நான் பேசினா போதும் அப்படின்னு மட்டும் கவனம் செலுத்து. நிறைய பேர் நான் எழுதி வச்சது என்ன செஞ்சிடணும், எழுதி வச்சதை நான் படிச்சிடணும்னு நினைப்பாங்க. அதல்ல, நீ எழுதி வச்சதெல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது மனசுல போய் நிற்கும். அப்ப நாம என்ன விஷயம் பேசுறோமோ, பேசுற விஷயம் எங்க போய் உட்காரணும்? மக்கள் மனசுல போய். அதுக்குதான் பேசுறோம் நம்ம. அந்த மக்கள் மனசுல போய் உட்காரணுங்கிறத கவனம் செலுத்துறமே தவிர, நான் என்ன பேசுறேங்கிறதுல கவனம் செலுத்துறது குறையும். இது நாம கவனம் செலுத்துறோம். நம்ம சிந்திக்கும் போதே, ஒரு விஷயத்தை சொல்ல வரும்போதே, ஒரு ஆயத்தை சொல்ல வரும்போதே, ஒரு ஹதீஸை சொல்ல வரும்போதே, இந்த ஹதீஸு எந்த அளவில் மக்கள் மனசில் போய் நிற்கணும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுக்கும்போது, அதற்கு தேவையான வார்த்தைகள் நம் மனசில் வந்து விழும். நல்லா தருவோம். இந்த ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி துவா இருக்க, அந்த துவாவுக்கான விளக்கங்கள் நிறைய. இதுல ஒரு செய்தி என்னன்னா, நாம வந்து என்ன நிய்யத்து வைக்கிறோமோ அந்த நிய்யத்துக்கு ஏற்ப அல்லாஹ் நம்ம மனசை விரிச்சு கொடுப்பான். நாம என்ன நிய்யத்து, காசு நிய்யத்து வச்சுட்டு பேசுறோம். சில பயம் அப்படி இருக்குமா இல்லையா? அப்படி இருக்குமா இல்லைங்களா? சில பயம் என்ன நிய்யத்து வச்சு, இன்னைக்கு ஒரு சில வசூல் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு நிய்யத்தை வச்சுட்டு பேசணும் வைங்க, அதுதான் கிடைக்கும். இஸ்லாஹ நிய்யத்தை வச்சுட்டு பேசணும். அப்படி பேசும்போது எப்படி பேசுவோம்? அதுல அது எவனையாவது ஒருத்தரை அடிக்கணும் அப்படின்னு நிய்யத்தை வச்சுட்டு பேசுவோம். சில பேர் அப்படின்னு பாருங்களா இல்லையா, எதையாவது ஒரு ஆளை ஒரு குறிப்பா வச்சுட்டு பேசுவோம். அல்லாஹ் அப்படி எல்லாம் சிந்திக்கிறதை விட்டு அல்லாஹ் நம்மை பாருங்க. நமக்கு தீன் தரப்பட்டது. இந்த தீனை மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும். இந்த தீனுக்கு பாதுகாப்பாக, தீனின் பிரச்சாரகர்களாக நாம அப்படி இருப்பதற்கு இன்னைக்குள்ள சூழ்நிலையில எப்படி இருக்கணும்னா, ஒண்ணு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும். பாதி தெரிஞ்சிருந்தா பத்தாது. ஏன்னா நம்மளை விட தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லைங்களா? இது எந்த காலம்? இது எந்த காலம்? ஸ்டாலின் காலம். இது என்ன காலம்? ஏஐ காலம் இல்லையா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்? புத்திசாலித்தனம் நான் எங்க இருக்கு? மிஷின்ல. இன்னைக்கு எந்த கேள்விக்கும் யார் பதில் சொல்லிடுவா? கூகுள் பதில் சொல்லிடும். முதல்ல கூகுள்ல தேடுனா அது என்ன கொடுக்கும்னா அட்ரஸ் தான் கொடுக்கும் இல்லையா? முதல்ல கூகுள்ல தேடுனா கூகுள் என்ன கொடுக்கும்? அட்ரஸ் கொடுக்கும். இந்த அட்ரஸ்க்குள்ள போய் நீ தேடிக்க அப்படின்னு சொல்லும். இப்ப கூகுள்ல தேடுனா அந்த அட்ரஸ் கொடுக்கறது இல்ல. அட்ரஸுக்கு முன்னாடி என்ன கொடுக்குது? பதில் கொடுத்துருது. அதுவே ரொம்ப சிம்பிள். உம்ரா செய்வது எப்படி போட்டு பாருங்க. முதல்ல வந்து நம்ம தேடி போகணும். இப்ப என்ன வேண்டியது இல்லை, தேட வேண்டியது இல்லை. அகீகா செய்வது எப்படி? யார் பதில் கொடுக்குறா? அது கொடுத்துருது, தெளிவா கொடுக்குது. சட்டத்தில் குறையெல்லாம் செய்யறதில்ல, தெளிவா கொடுக்குது. ஒரு சட்ட அறிஞர் எப்படி பதில் சொல்லுவாரோ அவ்வளவு தெளிவா கொடுக்குது. இப்ப நம்மளோட கடமை என்னன்னா, இதுக்கு மேல நாம நிக்கணும். என்ன சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஆசிரியர் எங்க இருக்காரு?
நம்ம கையில வச்சுல போன்ல இருக்காரு இல்லையா, டாக்டருக்கெல்லாம் இப்ப பெருசு ரொம்ப பெரிய தலைவலியில் இருக்கான். ஏன்னா அவன் ஏதாவது ஒரு மாத்திரை பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டான்னு வைங்களேன், அந்த மாத்திரையை படிச்சு பார்த்துடுறான் உடனே. சார் இதுல தலைவலி வரும்னு போட்டிருக்கேன் அப்படிங்கிறான். மாத்திரை கொடுத்தா அந்த மாத்திரையை படிச்சு பார்க்கும்போது அதுல சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லைங்களா? நீங்க எந்த ஒரு மாத்திரை போட்டாலும் அந்த மாத்திரைக்கு போட்டுட்டு கூகுள்ல அதுல என்ன லாபம், அதுல என்ன நஷ்டம், அதுல என்ன எடை வரும் போட்டிருக்கு. உடனே கேட்கிறேன், சார் இதுல தலைவலி வரும்னு போட்டிருக்கேன். அப்ப அந்த ஆள் சொல்றாராம், அதுக்கு தான் நான் வேற ஒரு மாத்திரை கொடுத்துருக்கேன். அவன் அந்த மாத்திரை படிக்கிறான். அதுல ஏதாவது இப்ப அவர் இதனால கோயம்புத்தூர்ல கேஜி ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெரிய போர்டு வச்சிருப்பாங்க, எங்களுடைய திறனை கூகுளை வைத்து மதிப்பிடாதீர்கள் போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம என்ன காலகட்டத்தில் இருக்கிறோம்னா, இந்த ஏஐ கடந்து என்ன சொல்ல வேண்டியிருக்கு, வர வேண்டி இருக்கு. இப்ப நம்ம அது மாதிரி யோசிக்கவும், அது மாதிரி நாம பதில் சொல்லவும் வர வேண்டியிருக்கு. அதுக்கு முதல் தேவைப்படுறது என்னன்னா, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஆர்வப்பட்டு என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். இது என்ன ஆர்வப்பட்டு தெரிஞ்சுக்கணும். நாளைக்கு நாம வெளியில ஆலிமா போகும்போது ஒரு விஷயத்த நம்மகிட்ட கேட்டுட்டு நமக்கு தெரியலன்னு வைங்களேன், யார் பலவீனமா இருப்பா? அஜரத் பலவீனமாக மாட்டார். என்ன பலவீனமாயிடும்? மார்க்கம் பலவீனம், இஸ்லாம் பலவீனம். அதனால அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய கிருபையால இந்த தீனுக்குன்னு நான் வந்துட்டேன். வந்த பிறகு தீனுக்கான வேலைகளை நான் செய்யும் போது என்னால் இந்த தீனுக்கு ஒரு சின்ன கலங்கமும் வந்துவிடக்கூடாது. அப்படின்னா நான் எந்த அளவுக்கு என்ன தயார்படுத்தி, அப்படி நாம நிறைய விஷயங்களை படிச்சுக்கணும். ஒண்ணு சொல்லுவேன், நீங்க படிச்சாலே உங்களோட பேச்சும் சரியாகும், எழுத்தும் சரியாகும். எப்படி பேசுறது, எப்படி சிறப்பாக பேசுறது, எப்படி சிறப்பாக எழுதுறதுன்னு நிறைய பேர் கேட்பாங்க. எனக்கு பதில் சொல்ல தெரியாது. எப்படி சிறப்பா யாராவது சிறப்பா பேசுறவங்கள்ட்ட போய் கேளுங்கன்றேன், அல்லது யாராவது சிறப்பா எழுதுறவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு இதெல்லாம் முறைப்படி கத்துக்கிட்டு நம்ம வரல. முறைப்படி நம்ம கிட்ட இருந்தது ஒண்ணுதான். என்ன இருந்துச்சுன்னா படிப்பு, படிக்கிறது. இன்னைக்குள்ள செய்தி என்ன படிச்சோம், நேற்றுக்கு என்ன இருந்துச்சு படிச்சோம், ஒரு புது விஷயம் ஒண்ணு வந்திருக்கா படிச்சிடும். இந்த படிப்பு என்ன செய்யணும், படிக்க 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 அந்த பழக்கம் என்னாகும், நம்முடைய பேச்ச ஆழப்படுத்தும், நம்முடைய எழுத்தையும் சரிப்படுத்தும். இதுல செய்ய வேண்டியது என்னன்னா, தேர்ந்தெடுத்து வாசித்தல், தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயங்களை நோட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் படிப்போம் ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் நம்ம பக்குவப்படுறது எங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயத்தை மட்டும்தான். பேப்பர் எடுத்தோம்னு வைங்களேன், பேப்பர் எடுத்தோம்னா செய்திகளை படிப்போம். நீங்க என்ன செய்தி படிப்பீங்க? ஒருத்தர் என்ன செய்தி படிப்பாரு? சினிமா செய்தியா படிப்பார். இன்னொருத்தர் கிரிக்கெட் செய்தியா படிப்பார், ஸ்போர்ட்ஸ் படிப்பார். இன்னொருத்தர் எங்கடா கொலை நடந்திருக்குன்னு படிப்பார். இன்னொருத்தர் எங்கடா கள்ளக்காதல் நடந்திருக்குன்னு படிப்பார். இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது படிப்பாங்க. செய்திகள்ல கவனம் செலுத்துவாங்க. நிறைய பேர் விடுறது என்னன்னா, கட்டுரை படிக்க மாட்டாங்க. கட்டுரைகள் படிக்க மாட்டாங்க. நாம நம்முடைய அறிவு வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய முதல் பணிகள்ல ஒண்ணு, கட்டுரைகள் படிக்கிற பழக்கத்தை கொண்டு வரும். பத்திரிகை படிச்சோமா, அதுல என்ன இருக்கும், ஏதாவது ஒரு தலைப்புல ஒரு கட்டுரை போட்டிருக்கோம். இப்போ உதாரணமாக ஈரான் இந்த யுத்தத்தில் அடைந்தது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை போட்டிருந்தாங்கன்னா, அந்த கட்டுரை படிக்கும் போது பல விஷயம் நமக்கு புரியும். ஒண்ணு, கட்டுரைகளுக்குள்ள என்ன இருக்கும், செய்திகள் இருக்கும், தீர்வுகள் இருக்கும். நடைமுறைகளை தாண்டிய விளக்கங்கள் எதில் இருக்கும்? கட்டுரைகள் இருக்கும். செய்தியில வெறும் செய்தி மட்டும்தான் இருக்கும். கட்டுரையில் என்ன இருக்கும்? செய்திகளுக்கு பின்னணியில் இருக்கிற தகவல்கள் இருக்கும். சோ அதனால கட்டுரைகள் படிக்கணும். அதுவும் வித்தியாசமான செய்திகள் என்ன இருக்குது அப்படின்னு வந்துச்சா. இப்ப புதுசா ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க, ஒரு கார் கண்டுபிடிச்சிருக்காங்க. புதுசா ஒரு பையன் தண்ணியில ஓட்டுற பைக்கை கண்டுபிடிச்சிருக்காரு. படிச்சீங்களா? தண்ணியில ஓட்டுற பைக் கண்டுபிடிச்சது இல்ல பெருசு. அந்த பையன் இந்த தண்ணியில பைக் எப்படி ஓடுதுன்னு சொல்றாரு. சொல்லணும்ல,
தண்ணியில எப்படிங்க பைக் ஓடுறோம்? அப்ப தண்ணிக்குள்ள என்ன சக்தி இருக்குது? பைக்கு எதனால இயங்கணும்? பைக்கை இயக்க வைக்கிற சக்தி தண்ணியில எப்படி இருக்குது? அதை எப்படி பிரிச்சு எடுக்கிறோம்? அதை பிரிச்சு எடுக்கிறோம், எப்படி அது இயங்க வைக்குதுன்னு விளக்கி சொல்றார். நம்ம அறிவு விசாலமாகுமா இல்லையா? நம்முடைய அறிவு விசாலமாகுமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி கட்டுரைகள், வித்தியாசமான விஷயங்களை படிக்கப்படுகிறது, அது மாதிரியான செய்திகளை சேகரித்து வைக்கிறது. நாம ஒரு விஷயத்தை பேச வர்றோம் அப்படிங்கிற போது அதை வித்தியாசமான கோணத்தில் பேச முயற்சி செய்யும். இது தம்மீஸ். இந்த தம்மீஸை படிக்கிறதுல, தொகுக்கிறதுல, டெலிவரி பண்றதுல, எடுத்து சொல்றதுல இந்த தம்மீஸுங்கிறத நாம ஞாபகத்துல வச்சுக்கிட்டோம்னா இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செஞ்சிடலாம்? நம்ம எடுத்து வைக்கிறது பேச்சாக இருந்தாலும் சரி, எழுத்தாக இருந்தாலும் சரி, அதை நாம சிறப்பாக எடுத்து வைக்க முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம யாருங்கிறதுக்கு ஒரு தீர்மானம் வச்சுக்கணும். நாம சராசரியா இருந்துடுறோமா? நாம விவரமா இருக்கோமா? நான் ஒரு சராசரி மக்தூமியா இருந்துருவேன், அப்படி இல்லை, நான் ஒரு விசேஷமான மக்தூமியா இருக்கேன். அங்கேயும் தம்மீஸ். இந்த தம்மீஸ் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா அதுல என்ன வந்துடும்? தம்மீஸ் வந்துடும். நான் ஒரு வித்தியாசமான, நான் ஒரு சிறப்பான, வித்தியாசமான என்ன அர்த்தம்? தலைகீழ நடப்பேன்னு அர்த்தமா? நான் ஒரு சிறப்பான ஒரு மக்தூமியாக இருப்பேன் அப்படின்னு நாம நினைக்கணும். நினைச்சா அல்லாஹ் தஆலா அந்த நிய்யத்தை வெற்றிகரமாக ஆக்கி வைப்பான். நம்ம நினைச்சிட்டோம்னா இன்னையிலிருந்து நம்மளோட நடவடிக்கை மாறிடும். நடவடிக்கை நாளைக்கு பேப்பர் படிக்கும் போது நீங்க வித்தியாசமா தான் படிப்பீங்க. நான் டெய்லி பேப்பர் படிக்கிறேன். எவ்வளவு நிமிஷம் படிக்கிறேன் தெரியுமா? ஒரு 15 நிமிஷம் தான் படிப்பேன். ஏன்னா பல செய்தி படிக்கவே மாட்டேன், பல விஷயத்தை படிக்கவே மாட்டேன். குறிப்பாக இந்த நான் 2 விஷயம் படிக்கிறது இல்லை. ஒன்று என்னன்னா, இந்த சினிமாவை இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போ. அதனால ஒரு காலத்துல நம்ம படிச்சிருந்திருக்கலாம், படிக்கவே இல்லைன்னா சொல்ல முடியாது, காலத்துல படிச்சிருந்திருக்கலாம். இப்ப அதுல இன்ட்ரெஸ்டே இல்லை. ஏன்னா அதுல பிரயோஜனம் இல்லை, அது பிரயோஜனம் இல்லை. அதனால அது படிக்கிறதே இல்லை. சினிமா செய்தி அந்த பக்கமே படிக்க மாட்டேன். இப்போ உள்ள மனோநிலைக்கு ஸ்போர்ட்ஸும் படிக்கிறது இல்லை. உங்க மனோநிலைக்கு படிக்க வேண்டி இருக்கலாம், என் மனோநிலைக்கு என்ன தேவையில்லை. அப்ப எனக்கு 2 பேஜ் போயிடுச்சு. லாஸ்ட் பேஜும் அதுக்கு முந்தின பேஜும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் செய்திகள்ல என்ன படிக்கிறது? அரசியல் என்ன இருக்கு படிச்சுக்கலாம். உலகத்துல என்ன, எங்க ஊர்ல என்ன நடந்திருக்கு படிச்சுக்குவேன். இந்த கள்ளக்காதல், இந்த கொலை, இதை படிக்கிறதே இல்லை. கொலை, கள்ளக்காதல் விஷயம் இதை நான் படிக்கிறதே இல்லை. ரொம்ப கொஞ்சம் காலமா ஆயிடுச்சு. அந்த காலத்தையே அப்படி விட்டுட்டு போயிடுவேன். பார்க்கும்போது நான் விட்டுட்டு போயிடுவேன். அதனால ஒரு 15 நிமிஷத்துல பேப்பர் படிக்கலாம். ஒரு காலம் இருந்துச்சு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் படிச்சேன். இப்ப என்ன ஆயிட்டுதுன்னா, நாம எதுல நம்ம கவனம் செலுத்துறோம்ங்கிறது என்ன ஆயிடுது? குறிப்பாயிடும். இவ்வளவுதான். அப்ப அது என்ன செய்யுது? ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளை தம்மீஸ் ஆகும். இப்ப நம்ம படிக்க தேர்ந்தெடுக்கிறதுல வித்தியாசமாக இருக்கிறது, நோட் பண்ணிக்கிற விஷயங்களை வித்தியாசமா வச்சுக்கிறது, டெலிவரி பண்ற விதத்துல நாம வித்தியாசமா செய்யும் போது நாம சிறப்பான ஆலிம்களாக வர முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்த புரிவானாக. மக்தூமியா அரபு கல்லூரியினுடைய இந்த ஏற்பாடு உண்மையில் பாராட்டக்கூடியது. மாணவர்கள் மீது அக்கறை கொண்டு என்ன செய்திருக்காங்க, எனக்கு அவங்க போன் பண்ணதே பல தடவை பண்ணியிருப்பாங்க. நீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு ஏற்பாட்டுக்கு அவங்க அவ்வளவு தூரம் அக்கறை எடுத்து ஒருத்தரை வரவழைச்சு அவங்களும் இவ்வளவு தூரம் நம்ம இடத்துல பேசுகிற போது இதுக்கு நம்ம ஒரு மதிப்பு கொடுக்கணுமா இல்லையா? நாம ஒரு மதிப்பு கொடுக்கணும். நம்ம கொடுக்கணுமா இல்லைங்களா? நாம எப்படி இருக்கணும்? சிறப்பான மக்தூம்களாக வர வேண்டும். முயற்சி எடுப்போமா? இன்ஷா அல்லாஹ் நம்ம முயற்சி எடுப்போம். அல்லாஹ் தஆலா நம்முடைய முயற்சியை வெற்றிகரமானதாக ஆக்கி புரிவானாக. அல்லாஹ் நமக்கு எல்லா நிலையிலும் துணை இருப்பானாக. அல்லாஹ் நம்முடைய கல்வியில அல்லாஹ் நமக்கு துணை இருப்பானாக. நம்முடைய மனன சக்தி அல்லாஹ் நமக்கு நன்மையானதாக ஆக்கி புரிவானாக. நாம் தேர்ந்தெடுக்கிற விஷயங்களை நமக்கு நன்மையானதாக அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. நாம எடுத்து சொல்ற விதத்தை அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வைப்பானா. கேட்கிறோமா இல்லைங்களா? பிஷ்ரஹலி சதுரி வயசுலி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி, அதுல எல்லாம் இருக்கு. நம்ம தேர்ந்தெடுக்குதல், நாம எடுத்து சொல்லுதல், எல்லாத்தையும் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா என்ற துஆ. அல்லாஹ் எல்லா நிலையிலும் நமக்கு நம்முடைய கல்வியை வளர்த்துக் கொள்வதில் அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்து புரிவானாக. இந்த சமுதாயத்திற்கு, தீனுக்கு பயனளிக்கக்கூடிய ஆலிம்களாக அல்லாஹ் நம்மை உருவாக்கிய புரிவானாக என்று துஆ செய்து, உங்க கூட இவ்வளவு நேரம்
பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். மாணவர்கள்கிட்ட பேசுறதுன்றது மகிழ்ச்சி அளிக்கிற விஷயம். அந்த ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு இந்த அரபு கல்லூரியுடைய நிர்வாக பொறுப்பாளர்களுக்கும் உஸ்தாத்மார்களுக்கும் நாசர் ஹசரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுலையா